கன்னியாகுமரி மாவட்டம் கேரள எல்லையில் தனியாக நின்றிருந்த காரில் தொழிலதிபர் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த சம்பவம் பீதியை கிளப்பியுள்ளது. தடயங்கள் சிக்காத இந்த வழக்கில் குற்றவாளியை போலீசார் பிடித்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் களியக்காவிளை காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள ஒற்றாமரம் பகுதி இரவானால் சற்று திகழ் நிறைந்த பகுதியாக மாறிவிடும். கேரள எல்லையான இப்பகுதியில் சம்பவத்தன்று ஒரு கார் மட்டும் தன்னந்தனியாக உரிமையபடி நின்றுள்ளது. வெகு நேரமாக கார் ஸ்டார்ட் செய்யப்பட்ட நிலையிலேயே நின்றிருந்ததால் சந்தேகமடைந்த அப்பகுதியினர் அருகில் சென்று பார்த்தபோது தூக்கி வாரி போட்டுள்ளது. உள்ளே ஒரு நபர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் குப்புற விழுந்து கிடந்துள்ளார். வீதியில் உறைந்த அவர்கள் களியக்காவிளை போலீசாருக்கு உடனே தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்தில் போலீசார் வந்து பார்த்தபோது பிணமாக கிடந்தவரின் கழுத்து கொடூரமாக அறுக்கப்பட்டிருப்பது கண்டு சற்று அதிர்ந்து போயினர். காருக்குள் சோதனை நடத்திய போலீசாருக்கு இறந்து கிடந்தவரின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் மற்றும் காரின் ஆர்சி புக் போன்றவை கிடைத்தது. அதை வைத்து விசாரித்த போது கொலையாகி கிடந்தவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பாப்பனம்கோடு கைமரம் பகுதியைச் சேர்ந்த 44 வயதான தொழிலதிபர் தீபு என்பது தெரிய வந்தது. தீபுவின் உறவினர்களை தேடி பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. படுகொலை செய்யப்பட்ட தீபுவுக்கு வேதுமோள் என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். மனைவி பாலக்காடு அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். தீபு திருவனந்தபுரத்தில் கல்குவாரி நடத்தி வந்தார். மேலும் பொக்லைன் எந்திரங்கள் வாங்கி விற்கும் தொழிலும் செய்து வந்தார். இந்நிலையில் புதிய பொக்லைன் எந்திரம் வாங்குவதற்காக கடந்த திங்கட்கிழமை 10 லட்சம் ரூபாயுடன் மதுரைக்கு காரில் சென்றுள்ளார். இந்த நிலையில்தான் அவர் குமரி மாவட்டத்தில் காருக்குள்ளேயே கொடூரமாக கழுத்தறுக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. ஆனால் சம்பவ இடத்தில் 10 லட்சம் ரூபாய் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. அப்பகுதியில் விசாரித்த போது தீபு காரில் வரும் வழியில் ஒருவரை ஏற்றி வந்ததாக கூறப்படுகிறார். அந்த நபர்தான் அவரை கொன்றுவிட்டு பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது. கொலையாளியை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொலை நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதில் மர்ம உருவம் ஒன்று சம்பவத்தன்று காரில் இருந்து இறங்கிச் செல்வதை கண்டுபிடித்துள்ளனர். அந்த நபர்தான் கொலையாளியாக இருக்க வேண்டுமென கன்ஃபார்ம் செய்த போலீசார் தீபுவின் செல்போனுக்கு கடைசியாக வந்த கால்கள் குறித்த தகவல்களை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் சேகரித்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த அம்பிளி என்கின்ற சஜிக்குமாரை கைது செய்தனர். விசாரணையில் இவர் மீது கேரளாவில் ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த படுகொலைக்கு பின்னணியில் என்ன காரணம் உள்ளது? கொலையாளி எங்கிருந்து தீபுவின் காருக்குள் ஏறினார்? இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். காருக்குள்ளே தொழிலதிபர் கொடூரமாக கழுத்தறுத்து கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.